கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, செராமிக்கா, கிளாஸா? ஸோ இது மூணில் எது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னே வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு சில ப்ராடக்ட்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்லஸ் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 3 லேயர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி நெக்லஸ் செட் தான் வந்து வியர் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரோஸ் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒன்று போட்டாலே அப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இயரிங்ஸுமே அதே மாதிரி ரொம்பவே வந்து அழகாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் 745க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாண்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ வந்த ஒரு மாடல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பவுல்ஸ் வரும்ல, அந்த மாதிரியான ஸ்ட்ரெயினர் வந்து வாங்குங்க. குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ரைஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இதிலே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பர்பஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்தால் போது நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணும்போது. இதை வந்து 786க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய ஐட்டம் வந்து போட்டு வாஷ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. இதில் நான் வந்து தக்காளி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஈஸியாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு கடகடன்னு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தோலை கூட அதிலே போட்டுக்கலாம். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா கட் பண்ண ஐட்டம்ஸை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி கூட வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டீயும் சுகரும் வந்து போட்டு வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்க்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தெரியும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அயனில் செஞ்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்பூனோடு வந்துருந்துச்சு. லெட்டு மட்டும் உடனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி 800 ml மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 600 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் இல்லாட்டி வந்து டீ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மாற்றி இதை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பிக் பண்ணேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து என்னோடய ஆர்கனைசரில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிருந்தனால எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் அதில் உங்களுக்கு வச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் காமிக்கிற எல்லா ஐட்டமுமே நான் வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாகவும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து கப் வந்து வாங்கியிருந்தேன். மில்க் ஷேக் இதெல்லாம் வந்து போட்டால் குடிக்கிறதுக்கு. இது வந்து செட் ஆஃப் 2ஆக வந்து வந்துருந்துச்சு. இது வந்து நல்ல திக்கான கிளாஸாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாமல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 400 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான மக் செட். இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை இப்படி கூட வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்து தூக்குவாளியெல்லாம் வச்சுருப்போங்கள்லாம் அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்திங்கன்னா உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரசம் குழம்பு ஏதாவது வச்சுட்டு மேலே வந்து பொரியல் வைக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கும் நான் வந்து நீட்டாக லுக்காக வந்து இருந்துச்சு. 1000 ml வரைக்கும் நம்ம வந்து பால், சாம்பார் அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கல அந்த வந்து ஸ்மால் டப்பாவோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 230 ml. இதை நான் 396க்கு வந்து வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம்ல வெஜிடபிள்ஸு, இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பெரிய பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து இடத்த அடைக்குது. இதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இடம் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து தாராளமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதை பிக் பண்ணேன். இதில் நான் லெமன், ஜிஞ்சர், அப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட காய்கறி கூட வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் கேரட், பீன்ஸு அண்ட் வந்து பிரிஞ்சால் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நான் வந்து இதில் வந்து வைக்க போகிறேன். ஸோ நிறையா வந்து இடம் வந்து சேவ் பண்ணுது. நீங்கள் ஒரு 1/4 கிலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் வரைக்குமே இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிங்கன்னா மூட முடியலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து காய்கறி வந்து கெட்டு போகாது. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதில் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் 460க்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த இதுலேயுமே நம்ம வந்து லீவ்ஸ் ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து 3 பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். நார்மலாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து கிராசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறோன்னா அது என்ன இருக்குது அப்படின்னு வந்து தேடி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் இப்போலாம் நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்து மாறுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் மாதிரி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஐட்டம் உள்ளே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக. இது வந்து 3 கண்டெய்னராக வந்து வந்துருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1900 ml, 1500 ml, 1150 mlன்னு சொல்லிட்டு 3 கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பருப்பு ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை நான் 714 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பர். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் டைம் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைக்காது. நம்ம தீர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த மாதிரியும் கூட வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய செராமிக் ஐட்டம்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோஸ் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நல்ல ரிவ்யூஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் வந்து டவல் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி டவல் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் பழசானதுனால சரி புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டவல்லாம் வாங்குறது. இது பேக் ஆஃப் 5 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டவலை விட இது நல்லா லென்த்தியாகவே வந்து இருந்துச்சு. இதை நான் 200 சம்திங் அதுக்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்படி பார்த்தா ஒரு டவல் எனக்கு தெரிஞ்சு 40 ருப்பீஸ் 50 ருப்பீஸ் கிட்ட தான் வந்து வரும். ஸோ ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்த பிறகுமே வந்து ரொம்பவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டனில் ஒரு பெட்ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து ஃபிட்டடுன்னு நினச்சி வாங்கிட்டேன். பட் இது வந்து ஃபிட்டட் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது எனக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா இது வந்து கலைஞ்சிட்டே இருக்கும். நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபிட்டட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் மாட்டினா அது அப்படியே வந்து நீட்டாகவே வந்து இருக்கும். ஸோ நான் அதை கண்டிப்பாக வந்து ரிட்டன் தான் போடுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து பெட்ஷீட்க்கு வந்து போட்டு காமிக்கலை. நல்லா லென்த்தியான பில்லோ கவர்ஸுமே 2 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து ப்யூர் காட்டன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.